வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க சினிடெக் தமிழ். என்னோட பேர் ராகுல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ அதை பற்றினா ஜியோ தரப்புலேருந்து ரீசெண்டாக ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது அதை ஆப் மூலமாக ரீசார்ஜ் செஞ்சு வந்து அது மூலமாக மணி ஏர்ன் பண்ணுற பற்றின ஆப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து வீடியோவில் பார்ப்போம். வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ நான் சொல்ல டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். அதாவது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி நம்ம ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். வீடியோக்கு போகிறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல, கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது ஜியோ தரப்புலேருந்து ஜியோ பாஸ் லைட்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் வந்து எதுக்குள்ள யூஸ் ஆகுதுன்னா, நம்ம வந்து இப்போ வந்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து கடையில் போயிருப்போம். அதாவது அவங்க ரீசார்ஜ் பண்ணியிருப்பாங்க. ரீசார்ஜ் பண்ணிட்டு நம்ம கமிஷன் வந்து ஒரு 10 ரூபா கேட்பாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 465 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணோம்னா நமக்கு ஒரு 10 ரூபா வந்து 475 ரூபா கேட்பாங்க. அவங்க வந்து இந்த அப்ளிகேஷன் மூலமாக தான், அதாவது ஜியோவோட பார்ட்னர் பண்ணி வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே வந்து நீங்கள் கஸ்டமர்ஸும் பண்ணிக்கலாம்னு சொல்லி வந்து ஜியோ தரப்புலேருந்து விட்டுருக்காங்க. இந்த ஆப் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பற்றி ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். ப்ளே ஸ்டோர் போய்ங்க. ப்ளே ஸ்டோர் போய்ட்டு ஜியோ பாஸ் லைட்னு இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே இங்கே ஏதாவது வெல்கம் இந்த இன்டர்ஃபேஸில் வந்து உங்கள் பர்மிஷன்ஸ்லாம் கேட்குது. கான்டாக்ட்ஸ், லொக்கேஷன், மீடியாஸ் ஆகவே கொடுத்துருக்காங்க. எதுக்கு நம்ம பர்மிஷன் கேட்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அலவல் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து சைன் அப் பண்ண கேட்குறாங்க. அதாவது ஏற்கனவே நீங்கள் அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா சைன் இன் பண்ணுங்கள், இல்லாட்டி சைன் அப் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. சைன் அப்பில் வந்து பார்ட்னர் வித் ஜியோ, ஏன் வித் ஜியோன்னு அவங்களே அதே லோகோ மாதிரி மோட்டோ மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்களோட இமெயில் ஐடி அண்ட் ஜியோட மொபைல் நம்பரும் க்ரியேட் பண்ணுங்கள். அதாவது என்டர் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுங்க. அதாவது நீங்கள் வந்து இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். அதில் வந்து ஓடிபி என்டர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் ஓடிபி என்டர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஓடிபி கொடுத்த உடனே இந்த மாதிரி ஆக்சஸ் யுவர் ஃபோட்டோ மீடியாஸுக்கு அளவு கொடுத்துருவோம். அளவு கொடுத்துட்டு அங்கேயே கீழே கேட்குறாங்க. அதாவது ப்ளீஸ் என்டர் டீடைல்ஸ்க்கு நம்ம நேமுக்கு சொல்லிவிட்டு, அதாவது இமெயில் ஐடி கொடுத்தாச்சு, சூஸ் யுவர் லொக்கேஷன் கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம ஐ டிக்ளேர் கொடுத்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லொக்கேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதே லொக்கேஷன் வந்து பக்கத்தில் ஏதாவது ஜியோ ஸ்டோர் இருக்கான்னு கேட்குறக்கு அவங்களே பர்மிஷன் சொல்லியிருந்தாங்க. கொடுத்துட்டு வந்து நம்ம கண்டினியூ கொடுத்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூ கொடுத்தது தேங்க்யூ ஃபார் யூஸிங் சைன் அப் வித் ஜியோஸ் பாஸ்லைட்னு கொடுத்துருக்காங்க. ஓகே கொடுத்துருவோம். சம் மெசேஜ் வந்திருக்கு. கொடுத்துட்டு நம்ம இப்போ சைன்இன் பண்ணிடுவோம். அதாவது நீங்கள் எந்த ஜியோ நம்பர் கொடுத்து சைன் அப் பண்ணீங்களோ அந்த நம்பர் கொடுத்து சைன்இன் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சைன்இன் பண்ணக்கப்புறம் வந்து எம்பின் கேட்குறாங்க. அதாவது நம்ம கூகுள்லேயோ அல்லது ஃபோனிபேலையோ அல்லது பேடிஎம்லேயோ யூஸ் பண்ணும்போது எம்பின் நம்ம என்டர் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி உங்களுக்கு இதுலேயும் ஒரு எம்பின் வந்து என்டர் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, அதாவது சேஃப்டியாக உங்களுக்கு யூஸ் பண்ணுற நம்பரை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சோடனே இதோட இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து மேலே ரீசார்ஜ் இருக்குது, மை ஏர்னிங்ஸ் அண்ட் மை அக்கௌண்ட் இருக்குது, அதில் பாஸ்புக் இருக்குது, இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மை அக்கௌண்ட் இருக்குது. அதில் வந்து நம்ம வந்து அமௌண்ட் வந்து ஆட் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம என்டர் பண்ணும்போது வந்து, அதாவது ஆட் பண்ணும்போது வந்து இப்போ நம்ம 1000 ரூபா ஆட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 41 ரூபா, அதாவது 66 காசு காக்குது. அது இது என்ன மாதிரி கணக்கு நமக்கு தர்றாங்கன்னா, அதாவது 4.16%, அதாவது 4 ரூபாய் 16 காசு வந்து நமக்கு வந்து கமிஷனாக தர்றாங்க. அதாவது ஒரு 100 ரூபாய்க்கு எவ்ரி 100 ருபீஸ்க்கு 4 ரூபா 16 காசு தராங்க. அந்த அடிப்படையில் வந்து 41 ரூபா 66 காசு கொடுத்துருக்காங்க. அதாவது 500 ரூபாய்க்கு நம்ம கொடுத்தோம்னா 20 ரூபா தராங்க. 1000 ரூபாய்க்குனா 1041, 2000 ரூபானா 2083 ரூபா தராங்க. இது வந்து நீங்கள் 1000 ரூபா என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் கொடுத்தோம்னா அங்கே அமௌண்ட் வந்து ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் எப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ அல்லது நமக்கு ஒருவேளை ரீசார்ஜ் ஸ்டோர் வச்சுருந்தாலோ, இல்லை நம்ம ஃபேமிலிக்கோ ரிலேட்டிவ்க்கோ யாராவது பக்கத்தில் இருக்கோ ரீசார்ஜ் பண்ண நமக்கு வந்து மினிமமாக ரீசார்ஜ் பண்ண வந்து நமக்கு அந்த அக்கௌண்ட் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும். இந்த அக்கௌண்ட் அதாவது பாஸ்புக் இருக்குது. இந்த பாஸ்புக்கில் வந்து லாஸ்ட்டாக நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணது இருக்குது, லோடு எவ்வளோ மணி பண்ணோம், அது ரீசார்ஜ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்ம ஹிஸ்ட்ரி பார்த்து தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் அமௌண்ட் ஒரு குறிப்பிட்ட 1000 ரூபா என்டர் பண்ணக்கப்புறம் இப்போ ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து 555 ரூபா நம்ம ரீசார்ஜ் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 20 ரூபா நமக்கு லாபம் இருக்குது. அதே மாதிரி நம்ம ரீசார்ஜ் பண்ண அதாவது ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ண நமக்கு வந்து அமௌண்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும். அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணும்போது வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லாத அதே அமௌண்ட் வச்சு வேற யாருக்கு ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு அமௌண்ட் வந்து அந்த லாபம் தான் சொல்லலாம். இது வந்து முறை வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த கீழே எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆஃபர், அதாவது ஜியோட ஆஃபரும் கொடுத்துருக்காங்க கீழேயே. இந்த ஒரு மெத்தட் வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டிலேயே பார்த்துட்டு இருப்பாங்க. வீட்டில் வந்து என்ன பண்ணுறது தெரியாத கடை வச்சுருக்காங்களாம். வீட்டில் வந்து அமௌண்ட்டு வச்சுருப்பாங்க, பட் அவங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு இடம் வந்த மாட்டாங்க. அது ரீசார்ஜ் பண்ணணும்னு தோணும், பட் கமிஷன் கிடைக்காது. இந்த மெத்தடில் வந்து ஜியோ ரிலீஸ் பண்ண இந்த ஆப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ண வந்து நமக்கு வந்து கமிஷன் கிடைக்குது. இது மூலமாக வந்து நம்ம அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அதாவது தெரிஞ்சவங்க மூலமாக வந்து நிறைய பேர், அதாவது உங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 பேருக்கு வந்து நீங்கள் வந்து பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா, அதாவது மந்த்லி நான் ரீசார்ஜ் பண்ணேன்னு சொல்லி நீங்கள்
கேட்டுட்டிங்கன்னா அவங்க உங்கள் மூலம் ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு லாபமாக இருக்கும். நீங்களும் இதை யூஸ் பண்ணி வந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான மெத்தடாக இருக்குது. அதாவது ஜியோ வந்து ரிலீஸ் பண்ணது வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஆப்பில் வந்து ஏதாவது ஒரு கருத்துக்கள் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணீங்களோ, எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு தெரியலனா, எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தெரியலனா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை போடுறதுக்கான ட்ரை பண்ணுறேன். அண்ட் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.